தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரை பகுதிகளில் 75,000 கோடி ரூபாயில் 3 கப்பல் கட்டும் தளங்களை உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய துறைமுக அமைச்சக வட்டாரங்கள் கூறுகையில், இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்படை பகுதிகளில் 3 கப்பல் கட்டும் தளங்களை அமைக்க அரசு திட்டமிட்டுள்ளது. ஒவ்வொரு கிரீன்ஃபீல்டு கப்பல் கட்டும் தொகுப்பும் 25,000 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்படும். கப்பல் கட்டும் தளங்களை உருவாக்க உள்நாட்டு மற்றும் சர்வதேச கப்பல் கட்டும் நிறுவனங்களுக்கு 5 மாநிலங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளன. கப்பல் கட்டும் தளங்களுக்கு அருகே ஒரு கப்பல் உடைக்கும் ஆலையும் உருவாக்க திட்டமிட்டுள்ளது. கப்பல் கட்டும் தளங்களை உருவாக்குவதற்கான திட்டங்களை இறுதி செய்யும் பணியில் துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி போக்குவரத்து அமைச்சகம் ஈடுபட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளன. கடல்சார் தொலைநோக்கு 2030 திட்டத்தின்படி இந்தியாவை கப்பல் கட்டுத்துறையில் முதல் 10 இடங்களுக்குள்ளும் 2047க்குள் முதல் 5 இடங்களுக்குள்ளும் இடம்பெறச் செய்வதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதற்கு துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் உள்நாட்டு நீர்வழித்தடத்தில் 3.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. தேசிய கடற்படையில் இந்தியாவில் கட்டமைக்கப்பட்ட கப்பல்களின் விகிதத்தை இப்போதுள்ள 5%லிருந்து 2030ஆம் ஆண்டிற்குள் 7%ஆகவும் 2047ஆம் ஆண்டிற்குள் 69%ஆகவும் உயர்த்த அரசு இலக்கு வைத்துள்ளது. குறிப்பாக கப்பல்களை குத்தகைக்கு எடுப்பதால் மட்டும் ஆண்டுக்கு 6 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இந்தியா செலவிடுகிறது.